அந்த பாவ மன்னிப்புக்காக ஓடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா போய் திருவிருந்து அப்படியே அப்படியே பேசிட்டு அப்படியே சிரிச்சிட்டு அங்க உட்காந்து எல்லாத்தையும் கலாட்டா பண்ணிட்டு அப்படியே திருவிருந்து போயிருப்போம். எத்தனை சாபங்கள் தெரியுமா? அதெல்லாம் எப்படிப்பட்ட சாபங்கள் தெரியுமா? பிரியமானவர்களே, இந்த நேரத்துல சர்ச்சில் வெளியில நின்று கொண்டிருக்கிற ஆளா நீங்க? சர்ச்சுக்குள்ள வெளியில நின்று சர்ச்சுக்கு போறீங்க, ஆனாலும் உங்களால உள்ள நுழைய முடியல. ஏன்னா நான் சப்பானியா இருக்கிறேன் ஆண்டவரே. அவன் சொல்றான், நான் சப்பானியா இருக்கிறேன், என்னால உள்ள போக முடியாது. என்னை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு தான் அங்க இடம் இருக்குது ஒழிய என்னை கொண்டு வந்து வெளியில தான் உட்கார வைப்பாங்க. சோ நமக்கும் அந்த சப்பானிக்கு வேதத்துல சொல்லப்படுகிற அந்த சப்பானிக்கு என்ன வித்தியாசங்கள்? நமக்கு கால் இருந்தோம், நம்மளுக்கு கைகள் இருந்தோம், நம்ம ஆண்டவரை வணங்க முடியாம, ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாம, ஆண்டவரை துதிக்க முடியாம நம்ம வெளியிலேயே ஒரு சப்பானி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே. பிரியமானவர்களை, யோசிக்கலாமா இந்த இடத்துல? ஒருவேளை உங்க பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்கனாக்கா, வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்காதீங்க, வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிங்க அவங்கள. ஏன் நீ வெளியே இருந்த, சர்ச்சுக்கு வெளியே இருந்த கேளுங்க பேரண்ட்ஸ். அப்படியே விட்டுட்டு என் பையன் வெளியில இருந்துக்குனே மெசேஜ் கேட்பான், அப்படியே வீட்டுல வந்து கரெக்டா சொல்லுவான். பொய்ங்க, நம்பாதீங்க. அவங்க 2 வார்த்தை பேசிட்டாங்கனாக்கா அவங்க ஃபுல் மெசேஜ் கேட்கறாங்கன்னு அர்த்தமா? பிரியமானவர்களே, தயவு செய்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கவே வேண்டும். அவனுக்கு யாராவது சொல்லியிருக்கலாமே, இந்த சப்பானிய கொண்டு வந்து அங்க அலங்கார வாசல் வழியில வச்சுட்டு போறாங்க. அந்த இடத்துல பாருங்க, 3வது வசனத்துல, தேவாலயத்துல பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். தேவாலயத்துல யார் பிரவேசிக்கிறா? ஆண்டவருடைய பிள்ளைங்க பிரவேசிக்கிறாங்க. அப்போ தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்க யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். நீ ஆண்டவருடைய பிள்ளைங்களா இல்லைனாக்கா தேவாலயத்துல பிரவேசிக்க மாட்டீங்க. நீங்க வெளியில தான் நின்று பேசிக்கிட்டு இருப்பீங்க, வெளியில தான் நின்று ஜோக் அடிச்சிட்டு இருப்பீங்க, அங்க இருக்கிற பாஸ்டரை ஜோக் அடிச்சிட்டு இருப்பீங்க, அங்க இருக்கிற கொயரை ஜோக் அடிச்சிட்டு இருப்பீங்க, அங்க மியூசிக் வாசிக்கிறவங்களை பார்த்து ஜோக் அடிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப வேற வெளியில டிவி போட்டுறாங்க, எல்லா சர்ச்சிலும் பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் டிவியை போட்டுறாங்க. அந்த டிவி வழியா பார்த்துக்கிட்டு அங்க ஜோக் அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நான் எப்படி இருக்கிறேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஏன் கஷ்டம், ஏன் துன்பம்? ஆண்டவருக்கு மரியாதை கொடுத்தா தானே, அந்த பரிசுத்த ஓய்வினால ஆசரிச்சதானே. சோ இதெல்லாம் நான் செய்யாம எப்படி ஐயா என் வாழ்க்கையில நான் சமாதானமா வாழ முடியும்? எப்படி ஐயா நான் எல்லா காரியத்தையும் அச்சீவ் பண்ண முடியும்? எப்படி ஐயா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? அங்க போறாங்க, உள்ள போறது யாரு? தேவாலயத்துக்குள்ள அவங்க வந்தாங்களா? பேதுருவும் யோவானும் நாங்களும் அலங்கார வாசலுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கிறோம், யாரா போற வரவங்களெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கலாம், யாருன்னா வந்தாங்கன்னா சுவிசேஷம் சொல்லலாம். இல்ல, அவங்க கொடுக்கிற ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, அங்க அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறாங்க. அவங்க போட்டுக்குது. அவங்க பிரவேசிக்க போகிற போது, தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போகிற போது அவனை கண்டு பிச்சை கேட்டான். ஆனா அவன் கண்டு பிச்சை கேட்டான். அவங்களை கேட்டு பிச்சை கேட்கிறான். யார்கிட்ட? தேவனுடைய பிள்ளைங்க கிட்ட. 4வது வசனம், பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள்.